ஏ அம்மி செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தங்க வந்துட்டு மாஃபியா டைப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க வந்து பர்த்டே அப்படின்ட்டு அவங்களும் சேம் மாஃபியா டைப்பில் கேட்டனால நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரெட் அலர்ட், போலீஸ் வெர்சஸ் மாஃபியா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே வந்துட்டு ஆரமையும் சுகா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் தான். ஸோ வந்துட்டு சுகா அவங்களோட ஓன் பிரதர், ஆரம் வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரதர் மாதிரி தான் ஆகணும், ஏன்னா அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு இல்லையா. ஸோ அவனுங்க கிட்டேருந்து தப்பிச்சவனுங்க ஓடிட்டுருக்க, நீங்கள் அப்படியே ஸ்டைலாக குலாசை மாட்டிட்டு அவங்க கன் எடுத்துகிட்டு குறுக்க வந்து நிற்கிறீங்க. என்னங்கடா லகடா பண்ணிங்களா, இப்படியே ஓடிடலான்னு நினச்சிங்களா? நான் இருக்கும்போது உங்களால் அப்படிலாம் தப்பிச்சு போக முடியாது. ஓ மை காட் ஜீசஸ். இன்றைக்கி எத்தனை தலையை போட போகிறனோ அடிங்க அப்படியே கண்ணு வச்சு பாயிண்ட் பண்ணி இவனை போடலாமா இல்லை இவனை போடலாமா இவனை அப்படின்னு ஒருத்தனையாக பாயிண்ட் பண்ணிட்டுருக்கா. வேணாம் மேடம், எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தருதலை அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எங்கள் எடுத்து விடு அப்படின்ட்டு இருக்கீங்க. யார் தருதலை அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்துட்டு உங்களை அடிக்க எகிரி குதிச்சுக்கிட்டு வந்துடும். இங்கே இந்த செய்தி அப்படியே வந்துட்டு ஜேகே கிட்ட போகுது. பிகாஸ் ஜேகே தான் பெரிய மாஃபியா, அவனோட கும்பல்லேருந்து ஒருத்தவங்க தான் மாட்டியிருக்கானுங்க. ஸோ ஜேகே காத்துக்கு போனதும் ஜேகே வாட் த ஹெல் அப்படின்னு அழுந்து நிற்கிறான். அது பாஸ் அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்படியே பதறிக்கிட்டு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எப்படி சிக்கினாங்கன்னு தெரில, நம்ம ஆளுங்க தான் மாட்டிட்டாங்க. அதுவும் அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்க டிசிபி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அவள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அதான் அப்படின்ட்டு இருக்க. ஓ மை காட், ஆளுங்க வர வர ரொம்ப இதாக போயிட்டாங்க. அது பொம்பளை கிட்ட மாற்ற அளவுக்கு. ஒரு பொண்ணு அசால்ட்டாக தூக்கியிருக்கானா, நான் எவ்வளோ பெரிய ஆளுநர்கிட்ட காட்ட வேணாம், கிளம்புங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் கன் எடுத்து அப்படியே முதுகில் சொருக்கிட்டு ரெடியாக அப்படியே வெளியில் வரான். ஸோ வந்துட்டு அவன் முன்னாடி ஜீப் நிற்கும், அதில் ஏறி அப்படியே ஸ்டைலாக கெத்தாக உட்காரான். நான் ஒருத்தன் போதுண்டா அவளுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரேன். ஃப்ரைடே நானும் வர பாஸ் அப்படின்னு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். எங்கே போனாலும் ஜேகேயோட எப்போவுமே அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஃப்ரைடே கூடவே இருப்பான். ஸோ வேகமாக வந்தவனுங்களும் இங்கே நீங்கள் வந்துட்டு அவனுங்களை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக நீங்கள் அந்த இடத்துக்கு தான் வரானுங்க. வர வழியிலே அவனுக்கு வந்துட்டு கால் வருது. அதை அட்டன் பண்ணால் லைவாக அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே கிளியராக தெரியுது. அப்போ தான் நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனுங்க கிட்டே பேசிவிட்டு அப்படியே இப்போ கன்னை லோட் பண்ணி எல்லா பக்கமும் திரும்புறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு கரெக்டாக பார்க்குறான். அந்த வந்துட்டு அவன் வந்துட்டு இருக்க ஜீப்பை வந்து கிட்ட நெருங்கிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அப்போ தான் அவங்க ஃபேஸ் வந்துட்டு அவன் பார்க்குறான். நீங்கள் அப்படியே கேப்பை கழட்டி அவங்களோட வண்டியில் அப்படியே தூக்கி விசிறிட்டு, இப்போ இவனை யாரை ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆரம்பிச்சு சுகாவும் அப்படியே உங்களே பார்க்க, இங்கி பிங்கி பாக்கி போடுவோமா, யாரா அவ அப்படிங்கிற மாதிரி யாரும் பார்க்க சுகாவோ, என் தங்கச்சி நிரூபிக்க வேணாம் அப்படின்ட்டு, விளையாடுற நேரமாக பாப்பா, இது டைம் ஆச்சு முடிச்சு விடு அப்படிங்க. இதோ பிரதர் நீ சொன்னே நான் கேட்காம இருப்பேனா, ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவப்பட்ட ஜீவனை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட இங்கே ஃப்ரைடேக்கோ ஐயோ பாஸ் அப்படின்னு அவன் அலறான். அப்படியே ஜேகே என்ன சொல்கிறது, டக்குன்னு வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். பாஸ் என்ன பாஸ், இப்படி நீங்கள் இருந்ததே இல்லை, அந்த பொண்ணு பட்டுன்னு போட்டா மாலெல்லாம் போட்டா பாஸ் அடிக்கிட்டு போட்டு ஒழுக்கிட்டுக்க, விட்றா போட்டோம் அப்படிங்கிறான். பாஸ் நீங்களா அப்படி சொல்கிறது, நம்ம ஆளுங்களை யாரையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ண விட மாட்டீங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே பதறிக்கிட்டு இருக்க. விடு சின்ன பொண்ணு, அதுவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இப்போயே பெரிய பதவியில் இருக்கால, அதான் அப்படி பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்க. பாஸ் இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உங்களால் முடியாது எதுவும் கிடையாது, உங்களால் முடியும், ஏன் ஆனால் காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவால் அதை நம்பவே முடியல. ஏன்னா ஜேகே அவன் வரணுங்கிற அவசியமே இல்லை, எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துலேருந்தே அவன் ஆளுங்களெல்லாம் ஈஸியாக வந்து மாட்டினாலும் காப்பாற்ற முடியும் அவனால். அப்படி இருக்கிறவன் வந்துமே விட்டுட்டானேங்கிற மாதிரி ஃப்ரைடே பதட்டத்தில் இருக்க. நீ ஏன்டா துள்ளிக்கிட்டே இருக்க, அப்புறம் என்ன சொன்ன, இவ அண்ணி அப்படிங்க. எதே அப்படின்ட்டு ஃப்ரைடேவோ, ஓ கதை அப்படி போதா பாஸ் அப்படிங்க. நான் யார் உனக்கு பாஸ், அதை தாண்டி அண்ணன் மாதிரி. அப்போ புரிஞ்சுது பாஸ், அண்ணி கரெக்ட். இனிமேல் அண்ணியோட வேலையில் யாருக்கும் இருக்க போகக்கூடாது. அப்புறம் அன்னைக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இங்கே எது அவங்க ஜாக்கெட் தங்கச்சி மாதிரி இந்த அடி அடிக்கிறாங்க பறந்து, அவங்களுக்கு இதுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, என்ன அப்படின்னு ஜேகே பார்க்க, ஒன்றும் இல்லை பாஸ். பாடுறா எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கா,
இவ்வளோ நான் எப்போ அவளை பார்க்க மாட்டேன் ஓடுங்கப்பா அப்படின்னு அவங்க ஆட்களை அடித்து துவம்சம் பண்ணுறதையே அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்ருக்கான். அதுலேயும் சுட்டு தள்ளுறதெல்லாம் கூட அட கண்ணை சும்மா விளையாடுறதுல கையில் அப்படின்னு அப்படியே ஜேகே உங்களை ரசித்து பார்க்க அது சரி அப்படின்ட்டு ஃப்ரைடேவா அப்போ பாஸ் நீங்கள் இதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே தள்ளி உட்காருங்க நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனை காரை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அங்கே ஜின்னுக்கிட்டேருந்து கால் வருது. வேறு அப்படின்ட்டு ஜேகேவோ சொல்லுங்கள் அப்படிங்கிறான். டேய் அங்கே போயிட்டு நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க, அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டுருக்க? அதுவா போனால் போகட்டும், 4 பேர் தானே. என்னடா அசால்ட்டாக சொல்கிறேன், யாரையும் விட மாட்டேன். ஆளுங்களை பற்றி அலசி ஆராய்ச்சாச்சு. அதுங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே கொஞ்சம் கருப்பாடுங்க. நானே களை எடுக்கணும்னு நினச்சேன், அதை என் பேபி பார்த்துக்கிட்டா. அது யாரா பேபி? அதுவா பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஃப்ரைடே இங்கேருந்து கத்த. ஏய் அப்படிங்க எதை கேர்ள் ஃப்ரெண்டா ஜேகே அப்படின்ட்டு ஜின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்க. இந்த மனுஷன் வேறு அப்படின்ட்டு டக்குன்னு கால் கட் பண்ண. டேய் பார் நான் கேட்டுட்டே கட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு ஜின்னுங்க கடுப்பில் இருக்க ஜியோப்போ. என்னடா ஏன் கத்துறா அப்படின்னு பாடுறா. பயபிளைக்கு லவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு திடீர்னு. சரி விடு கண்டுக்காத, அவனும் லைஃப்பில் செட்டில் ஆக வேணாமா? ஆமாண்டா நானும் இப்படியே இருந்துருவான்னு நினச்சேன். பரவாயில்ல, அவனுக்கும் பிடிச்சிருக்க ஒரு பொண்ணாங்கும் போது அது யார் என்னன்னு சீக்கிரமே சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே முடிச்சு விட்டவங்களெல்லாம் அப்படியே அள்ளி போட்டுட்டு ஜிமின் தான் டாக்டர். ஸோ அவனும் உங்கள் பிரதர் தான், அவங்ககிட்ட தான் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி போய் உட்கார. உனக்கு ஒரு வேலையா இல்லையா அப்படிங்கிறான் ஜிமின். என்ன பிரதர் இப்படி கேட்குறா? வேலை இல்லையாமல் இத்தனை பேர்த்த சுட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்க. இம்மா தோசை சுட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. பிரதர் தோசையோ மனுஷனோ ஷூட் பண்ணனா இல்லையா? ஹியூய் நீ என்னடி இப்படி இருக்க? எப்படி பிரதர் இருக்கேன்? ரொம்ப சேட்டை ஆகிட்ட நீ வர என்ன இப்போல்லாம் வர அதிகமாகிட்டே போதும் கவுண்டிங். என்ன பிரதர் நான் என்ன பண்ணட்டும்? க்ரைம் ரேட் அதிகமாகும் போது இப்படிலாம் சில பல நடக்க தான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்காத. நீ என்ன பண்ணுற, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க சுகாவோ நிற்கிறான். டேய் கூட இருந்து மாடா அப்படின்னு 4 பேர்த்த போட்டதே வதாண்டா அப்படிங்கிறான். எனக்கு பயமாக இருக்குது. நீ எப்படா அப்படி இருக்க அவளை வச்சுக்கிட்டு கூட? அதெல்லாம் பயப்படக்கூடாது, போலீஸ்னு வந்துட்டா எல்லாத்தையும் இதாக இருக்கணும். அது உனக்கு ஓகே. அவள் தங்கச்சி நம்மளோட ஒரே செல்லக்குட்டி, அம்மா அப்பா இல்லாதப்போ நம்ம அவளை பார்த்து வளர்த்துருக்கோம். எனக்கு அவள் போலீஸ் ஆகிறேன்னு சொன்னதே கஷ்டமாக இருக்கு. அவன் கூட சேர்ந்துட்டு அவளையும் கெடுத்துட்ருக்க அப்படின்னு சுகாவை ஜிமின் திட்ட. டே விட்றா உனக்கு சொன்ன வேலையை மட்டும் பாடுறா. ஊசி போடுறியா அதோடு நிறுத்திக்க. டாக்டரோட வேலை ஊசி போடுறது, மருந்து கொடுக்கறது, அதோட நிறுத்திக்க. இப்படி அட்வைஸ் பண்ணி கழுத்த இருக்காத அப்படின்னு சுகா சொல்ல. அதானே ஷோ இதுங்களால் திருத்த முடியாது அப்படின்ட்டு அவனோட வேலையை பார்க்க. சரி பிரதர் வேலை முடிஞ்சுனா வா அப்படியே ஜாலியாக போகலாம், இப்படி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூலாக்கி அங்கேருந்து அவன் இருங்க முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனோட ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டாக்டர் கூட கட்டிட்டு அப்படியே வர 3 பேருமா அப்படியே பேசிட்டு ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறீங்க. அப்படியே பெரிய பேசிட்டு ஜாலியாக விளாண்டு வரும்போது அப்படியே ஜெய்ஹோப் ஹாய் அப்படின்னு பார்க்க. ஹாய் டாக்டர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே ஜெய்ஹோப்பை ஹேக் பண்ணிங்க. என்ன போலீஸ்காரம்மா இந்த பக்கம் 4 பேர்த்த ஷூட் பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜிமின் சொல்ல. இவருக்கு ஒரு வேலையே இல்லை. அண்ணா தப்பு பண்ணால் ஷூட் பண்ணுறது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஜெயப்போ கரெக்ட்மா நீ செஞ்சது கரெக்ட் தான் அப்படிங்க. சுகாவனை ஒரு மாதிரி பார்க்குறான். சரி அண்ணன் தங்கச்சிங்களாம் ஏதோ வெளியே கிளம்பிட்டீங்க, சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல போயிட்டு வாங்க அப்படிங்க. நீங்களும் வாண்ணா ஒய் கான் யூ ஜாயின் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அண்ணன் வேறு கிளம்புறான், அப்புறம் நான் தான் இங்கே டியூட்டி டாக்டர், இன்றைக்கி நான் தான் பார்க்கணும், ஸோ கிளம்புங்க அப்படிங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பிரதர்ஸோட கிளம்பி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வீடு சேர்றீங்க. ஸோ 3 பேருமே பேச்சுலர்ஸ் மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே 3 ஆம்பளை பசங்க இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஜிமின் ஒன்று தான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான். அவன் தான் புலம்பிக்கிட்டு, டேய் இங்கே போடுறா நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கணும்டா, நான் ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டு படாத பட்டுட்ருக்கேன், நானே எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு பேர் ஏதாவது சரியா அப்படின்னு உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டே அவனும் உங்களுக்கு தலை பின்னிக்கிட்டே புலம்பிகிட்டு இருக்க. அண்ணா கொட்டாத வலிக்குது, இதுக்கு தான் நான் தலைலாம் சீவ மாட்டேங்கிறேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் அந்த கொண்டையை போட்டு முடியப்பார் ஒருக்காணி மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனும் எண்ணெய் வச்சு உங்களை போட்டு தலையை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க. ஐயோ அண்ணா சண்டே ஒன்று தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா, நீ போட்டு சாவடிக்காதண்ணா, சீக்கிரம் எண்ணெய் வச்சு விடுண்ணா அப்படின்ட்டு பிடிச்சி மாட்டி எடுத்துகிட்டு உட்காந்துருக்க. ஒழுங்கா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போ எண்ணெய் வைக்கணும், குளிச்சே சாப்பிடணும், ஹீட் எப்படி இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு கதையாக சொல்கிறான். அதுலேயும் கேப்லாம் போடும்போது முடி கொட்டி போயிடும், அப்புறம் நீ சொட்டை தலையாயிருவேன், கொஞ்சம் கல்யாணம் பண்ணும்போது சொட்டை போடணுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சுகாவோ என்னடா காலையிலேயே தங்கச்சி வம்பிழுத்துட்ருக்க? ஆமாம் உனக்கு மட்டும் தான் தொங்கச்சி, எனக்கு இல்லை பாரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா அப்படின்ட்டு இருக்க. இருறா அப்படின்னு.
அது எப்படா கேப் போட்டுட்டு உங்கள் 2 பேத்துக்கு கூட முடி கொட்டாமல் இருக்குது? அதெல்லாம் தம்பி நாங்கள்லாம் எப்போவும் எங்கே இருப்போம், நீ தான் வயசான ஆயா மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சுகா சொல்ல. ஜிம்மி யார் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஸோ நீங்களோ சரி அப்பா உங்கள் 2 பேரும் சண்டையில் என்ன விட்டீங்க அப்படின்ட்டு ஒரு போலீஸ் டாக்டர் அப்படிலாம் கிடையாது, சின்ன பசங்க மாதிரி தான் 3 பேரும். உங்களை அவ்வளோ செல்லமாக வந்துட்டு அண்ணனுங்க தான் வளர்த்துட்ருக்கானுங்க. ஸோ வந்துட்டு சண்டே செம்ம ஜாலியாக இருப்பீங்க, ஃபன் டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஜின், ஆரம், ஹோபி எல்லாமே வந்துட்டு சுகாவுக்கும் ஜிமினுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கம் வராங்க. ஸோ இந்த கேஸை பற்றி இது பண்ணுறதுக்கு ஜின் வந்து வக்கீல். ஸோ வந்துட்டு அவரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்திருப்பார். இதில் இன்வால்வ் ஆனவங்க ஜிமின். ஸோ அங்கேயே இருக்கிறனால ஹோபியும் வந்துடும் தான். அது மட்டும் இல்லாமல் சுகாவும் நீங்களும் வந்து போலீஸுங்கிறனால என்ன நடந்துச்சு அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா ஆரம் அவங்களே வச்சுட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்து ஒரு டீம் டிஸ்கஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் அதை பற்றி பேசுகிறதுக்காக சண்டே வந்துடும். நீங்கள் வந்துட்டு என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு சேர்ந்துட்டு எல்லாம் நீங்களும் ஜிமின் தான் சமைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப்பர் தான், சமைக்கலாம் அவ்வளோவா தெரியாது, ஜிமின் தான் எல்லாமே பண்ணுவான். ஸோ அவங்க கூட வந்துட்டு சின்னும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி ஸோ ஜாலியாக எல்லோரும் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கீங்க. இதெல்லாம் ஒருத்தன் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். இந்த குரூப்பில் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்போ நடக்குமோ அப்படின்ட்டு உங்களை அப்படியே பேபி இருக்கிறடா எப்படி கலகலன்னு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்கா. ஆனால் போலீஸாக இருக்காங்களே அப்படின்னு ஃப்ரைடே பாவமாக சொல்ல. அதனால் என்னடா அதானா பிரச்சனையே, அவங்க நேர்மை கடமை கண்ணியம்னு சொன்னால் நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்க? டே நான்லாம் நேர்மையா இல்லை, எது நீங்களா? நீ மாஃபியானா அப்படிங்கிறான். அதனால என்னடா மாஃபியா வந்தால் நேர்மையா இல்லையா? நான் கூட தான் ட்ரக்ஸை அவன் கேட்குறானோ அவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், பொண்ணுங்களை இஷ்டம் இல்லாமலாம் யாரையும் நான் இழுத்துட்டு வரலையே. அப்புறம் அந்த பார்ட்ஸ் சொல்கிற வேலைலாம் என்கிட்ட கிடையாது, கிடைக்கிறத கைமாற்றி விட்றேன், ரொம்ப நல்ல தொழில் அப்படின்ட்டு அவனா சொல்ல. டேய் அப்படின்னு அவன் மண்டியில் அடிக்கிறான். ஆனால் பின்ன என்னண்ணா பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன மாதிரி வேலை? நீ போய் போலீஸை சைட் அடிக்கலாமா? இது நம்ம அவரோட தொழிலுக்கு அவமானம் அப்படின்னு இருக்க. டேய் மூட்டுறா, அழகாக இருந்தால் யாரை வேணாலும் ரசிக்கலாம், அவள் போலீஸ்காரியாக இருந்தால் எனக்கு என்ன, அவள் என் பொண்டாட்டி, அவ்வளோதான். நீ முடிவே பண்ணிட்டியா? ஆமாம் அடிக்கிறான். அது சரி விளங்கிடும். கடவுளே இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு ஃப்ரைடே பிறக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஜேகேவும் உங்களை ரசிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அவன் உங்களையும் ஆன்னு பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு இங்கே புறையிறது அப்படின்னு நீங்கள் அப்படியே இருமை. அப்போ ஃப்ரைடேவை அப்படியே தண்ணி குறான்னு ஜேகே கத்த. அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர், அவங்க ஃபோனில் இருக்கிறாங்க, நீ எப்படி கொடுப்ப? ஆமாம்ல பக்கத்தில் இத்தனை எருமை மாடு இருக்கான், எவனாவது கொடுக்குறானா பாரு, நீ தான் போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க. ஆமாம்ல ஞாபகப்படுத்தினேன், அந்த எருமைங்களுக்கு ஃபோனை போட அப்படிங்க. அண்ணா ஓவராக பண்ணாத, கொடுத்தாச்சு அப்படிங்க. இங்கே 2 அண்ணன் பாசம் வளரும் அப்படியே பாஞ்சு வந்து அப்படியே உங்கள் தலையை தட்டி தண்ணி குடி பார்த்து சாப்பிடு சொன்னால் கேட்குறியா? அதுங்க 2 படுத்துகிற பாடு பார்த்தாங்க. மீதம் இருக்கிற 3மே கூட அப்படி தான். என்னம்மா பார்த்து சாப்பிட மாட்டா, விளையாட்டுத்தனம் அப்படி இப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் போகிறேன் ஏன்னா யாரோ என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க. ஆத்தி நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பார்க்க. அப்போ நீங்களும் பேசியிருக்கான்ல எவனோ திட்டுறான்னு நினைக்கிறேன், எந்த பரதேசி என்ன திட்டுதுன்னு தெரில அடி. நீங்கள் ஜேகே இப்போ போகிறது அப்படிங்க. அண்ணா தண்ணி அப்படின்னு ஃப்ரைடே கொடுக்க. ஃப்ரைடே மண்டேலே ஒன்று வைக்கிறான். ஃப்ரைடே ஏன் நான் என்ன அடித்தா அப்படிங்கிறான். நீ தானோட அவளை திட்டினேன், அதான் அவளுக்கு போகிற ஏறி இருக்கு பாரு, என் பேபி மாவுக்கு போகிற ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ல. அது சரி அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஸை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு எப்பவும் போல் அவங்க வீக்கெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடானுங்க. ஜேகேவால் இதில் கலந்துக்க முடியுங்கிற ஒரு வருத்தம் தான் தவிர மற்றபடி உங்களை வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு அவன் நல்லாவே சைட் அடிச்சிட்ருக்கான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வைக்கிறது. ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே போயிடுவானுங்க. அவனை விடாமல் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்காக இன்ஃபர்மேஷன் வருது, அது உங்களுக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எப்படி ஜேகே ஒரு மாஃபியாவோ அதே மாதிரி அவன் ஈக்குவலுக்கு இன்னொருத்தன் இருக்கான். பட் ஜேகே அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. அவன் உள்ளதுலேயே உள்ள ரொம்ப தேர்ட் ரேட் பொறுக்கி மாதிரி. அதாவது ஒரு கிளப்பு வச்சுருக்கான். அதில் வந்துட்டு எப்படின்னா அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு போகிற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு வலுக்கட்டாயமாக ட்ரெஸ் இல்லாமல் டான்ஸ் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களை அவன் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட அந்த பொண்ணை வந்துட்டு வித்துடுறது. இந்த மாதிரி வேலைகள் இல்லீகலாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஜேகே வந்து தன்னோட எல்லைக்குள்ளே இருக்கிற யாரையும் வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே போட்டினா ஜேகே தான். ஜேகேவை எப்படியாவது வந்து தூக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஒரே இதாக இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஜேகே எப்படி ஒரு மாஃபியா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் இவனையும் இந்த சூரன் அவனோட நேமு. ஸோ இந்த சூரன்கிறவனை வந்துட்டு எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்போ வந்து சில காலேஜ் பசங்கள்ட்டேருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அவனுங்களை பிடிச்சி நீங்கள் உதச்சி எங்கேந்திர கிடச்சிச்சு இந்த ட்ரக் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது அப்படின்ட்டு அவனுங்களோ அப்போ உண்மையெல்லாம் வளரானுங்க. ஸோ அந்த கிளப்பில் என்னடா நடக்கும் அப்படிங்கும்போது அது எங்களுக்கு
பணம் தேவைப்படுச்சு, அதனால தாங்க இது விற்றோம், வேறு வழி இல்லை, எங்களுக்கு மருந்தும் தேவை, அதை விட அங்கே அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கலராக லட்சக்கணக்கில் கொடுத்தா அவங்களோட இருக்கலாம் அப்படின்லாம் அவனுங்க வளர இப்போ தான் ஃபுல்லாக கேட்குறீங்க. ஸோ அப்போ தான் அவனுங்க சொல்கிறானுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு டான்ஸ் பார்க்குறதுக்கு 50,000, அதையும் தாண்டி அந்த பொண்ணுங்களை டச் பண்ணணும் அப்படின்னா 1,00,000 2,00,000 அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அப்படின்லாம் சொல்ல, அவ்வளோதான் அவட பாவி நாய்ங்களா, பொண்ணுங்களை வச்சு இப்படியெல்லாம் கேவலமான வேலை பார்த்துட்டுருக்கானா, அந்த நோயை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே மாறு வயசத்தில் போகிறீங்க, அங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ரெடியாகி போகிறீங்க. பட் நீங்கள் வந்துட்டு கெத்துனா அதுக்கு மேலே அவனுங்க வில்லன் கண்டுபிடிக்காமையே இருப்பானுங்க. ஸோ அவனுங்க தான் உங்களுக்கு ட்ராப்பே வச்சுருப்பான். பிகாஸ் சூரன் ஒரு டைம் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறத அவனுமே பார்த்துருப்பான். ஸோ அப்போ அப்படியே உங்களை அழகில் எப்படி ஜேகே வந்தான் அதே மாதிரி அவனும் நின்று அப்படியே பார்த்துருப்பான். அடேங்கப்பா, நான் பொண்ணுடா இவ்வளோ ஒரு வாட்டியாவது நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் என்ன அழிக்கணும்னு நினைக்கிறாள்ல, அந்த இடத்துல இவளையும் நான் சேல் பண்ணணும், பார்க்கலாம் இந்த போலீஸ்காரியை என்கிட்ட வந்து யார் காப்பாற்றுறான்னு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து வன்மமாக சிரிச்சுட்டு போயிருப்பான். எப்போ மாட்டுவீங்கன்னு அதுக்காக நீங்கள் மாட்டுற மாதிரி தெரில. அதுலேயும் நீங்கள் வந்துட்டு தனியாக அவங்கள பிடிக்க முடியாது, ஆளுங்களே அனுப்பியிருப்பான் அப்பப்போ. ஸோ அப்போல்லாம் நீங்கள் அவனுங்கள அடித்து பறக்க விட்டுருப்பீங்க. ஸோ இவளெல்லாம் அடக்கிறதுக்கு 4 ஆம்பளைங்க வேணும் போல இருக்கே, அதையும் தாண்டி தேவைப்படும் போல். அப்போ இவளெல்லாம் நேர் ரோட்டில் போய் அடக்க முடியாது, நம்மளோட வேலையை தான் குறுக்கு புத்தியை தான் பயன்படுத்தணும்னா அவனே வந்து சில பல பாய்ஸை வந்துட்டு பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சுருப்பான். நீங்கள் உண்மை நம்பி அந்த பசங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுங்க படிக்கிற பசங்கனால சரி ஃபர்கியூ பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை பார்த்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு அவனுங்க தலையில் தட்டி விரட்டி விட்டுருப்பீங்க. ஸோ அவனுங்க அப்படியே போய் அவன்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோண்ணா, ட்ரக் கொடுண்ணா அப்படின்னு கேட்டுட்டு, அண்ணா அப்படியே அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாம் ரெடியாக இருக்குது, நீ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க, போங்க போங்க எப்படியும் வருவா அப்படின்னு உங்களுக்காக வெயிட் பண்ண உள்ள சிசிடிவிலாம் அத்தனை வச்சுருக்கானுங்க. ஸோ நீங்கள் வரும்போதே அவன் கணிச்சிட்டான், வாம்மா என் குயில், இந்த அசுர கோட்டைக்குள்ள வந்துட்ட உன்னை இன்னைக்கப்புறம் நான் அனுப்ப மாட்டேன்டி, நீ எனக்கு தான் எவ்வளோ அழகாக இருக்க, ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு விட்டுலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே, அப்படியே உன்னை பார்க்கும்போது உன்னை கூடயே வச்சுக்கணும்னு தோணுது, இப்போ என் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன், உன்னை என் கூடவே வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு வரீங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுட்ருக்கா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் பண கஷ்டத்துக்காக ஏதோ வேலைக்கு மட்டும் வந்து எனக்கு ஆடெல்லாம் தெரியாது அப்படின்னு அங்கே வந்துட்டு பார் நினச்சி அவள் வேலைக்கு தான் வந்திருப்பா. ஸோ வந்து ட்ரிக்ஸ் ஊற்றி கொடுக்குறது அந்த மாதிரி நினச்சிருப்பா. பட் அவனுங்களும் அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அவளை அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அந்த பொண்ணு கதறி அழறா, இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து அப்படியே சூறணும், ஏய் வாய மொழி, நீங்கள் வெளியே போகடா அப்படிங்க. அவனுங்களும் வெளியே போக்க இப்போ இப்படி தான் அழுவேன், ஒரு டைம் நான் உன்னை டச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடும், நீயே வான்னு கூப்பிடுவேன். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன், இப்படி தான் வேணான்னு இதுக்கு மேலே கதறி துடிச்சவங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தேவையான பணத்தை கொடுத்து உடல் சுகத்தையும் கொடுத்ததும் ஆஃப் ஆயிடுவாளுங்க. அதே மாதிரி தான் நீயும், ஆனால் ப்ளீஸ்ண்ணா ஹேச்சே ஆந்தான்னு சொல்லி டவுட் இது பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு கையை பிடிச்சிருக்கா. அந்த பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கு. உங்களால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவும்ல ஒடிங்க அவனை அப்படின்ட்டு நீங்கள் கதை உடச்சிட்டு உள்ளே வரீங்க. ஸோ கண்ணோட உள்ளே வந்து அப்படியே அவன் நெத்தியில் வச்சுட்டு டே பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே பிடிச்சி நீங்கள் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனால் உங்களை ஹேண்டில் பண்ணவும்ல, ஹே என்னாடி இப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உங்களை அப்படியே கையை வளைச்சி பிடிக்க நீங்கள் அப்படியே திமிரிக்கிட்டே அவன்கிட்ட சண்டை போகிறீங்க. ஏய் இது அசுரனோட கோட்டை, இங்கே வந்து இப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்டேடி அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்க அவங்க 2 கையும் அப்படியே வளைச்சி பிடிச்சிருக்கான். நீங்களா டே விட்றா நாயா அப்படின்ட்டு இருக்கா. அந்த பொண்ணை நின்றுட்டு இருந்தாலும் அழுதுட்டு அவள் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க மூஞ்சில் கொண்டு அப்படியே வந்துட்டு மயக்கமாக இதை வைக்கிறா. ஆக மொத்தம் இது எல்லாமே வந்து செட்டப் தான். நீங்கள் உள்ளே வந்ததுமே அவள் பார்த்துட்டு வந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாச்சு, காப்பாற்றணும்னு ஓடோடி வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு அப்படியே அவங்க மூஞ்சில் வைக்கவும் நீங்கள் அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்த்து உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு மறையுது. ஸோ அப்படியே மயங்கி அவன் மேலே விழுகுறீங்க. அவன் அப்படியே உங்களை அவன் ஷோல்டரில் தாங்கி பிடிக்கிற நேரம் கரெக்டாக ஒரு கை அப்படியே உங்களை இழுக்குது. வேறு யார், நம்ம ஜேகே தான். நீங்கள் எப்போ அங்கே போனீங்கன்னு தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷம் அவனோட எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே தான் உங்களுக்காக எந்த டீலு கூட பேசாமல் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருப்பான். ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த சூரன் யார், எப்படியாப்பட்டவன். அவன் கோட்டைக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துட்டான், அவளை பற்றி எப்படிலாம் தப்பாக பேசுவாங்கங்கிறதும் தெரியும். ஸோ அவனை அப்படியே உங்களை கையை தான் பிடிச்சிருந்துருப்பான். நீங்கள் மயங்கவும் அப்படியே ஷோல்டரில் விழுக வந்தவங்கள கூட விழுக விடாமல் கையை பிடிச்சதுக்கு அவ்வளோ ஆத்திரம் ஜேகேக்கு. கதை உடச்சிட்டு உள்ள வந்தனும் உங்களை அப்படியே போட ஹோல் பண்ணி அவன் பக்கம் அப்படியே திரும்ப, ஜேகே இதில் நீ தலையிடாது, ஓ இல்லைக்குள்ளே நான் வர்றதில்ல, இது என்னோட கோட்டை, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு அவன் சொல்லி வாய மூடலை. 8 வாரம் உத ஜேகே விட்ட உதையில அவனும் அப்படி 10 அடி தள்ளி போய் விழுறான். அவன் ஆளுங்கெல்லாம் வர ஜேகேவும் வந்துட்டு சும்மா ஒருத்தனாவே நின்று அதுவும் உங்களை வேற கையில் வச்சுட்டு ஒத்த கையில் அத்தனை பற்றியும் ஹேண்டில் பண்ணுறோம்.
யார் மேலே கை வச்சா? ஏன்டா மாவனே, அவள் என் உசுருடா, அவன் மேலே கை வச்சா நான் விட்டுருவேனா? வச்ச கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலே ஷூட் பண்ண அப்படின்ட்டு அவனும் நீ உயிரோடய திரும்ப மாட்டேன், ஏய் பிடிக்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. இங்கே ஜேகேஓ எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அவங்கள பூ மாதிரி அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வந்துட்டு அவனோட காரில் படுக்க வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரான். அவனோட ஆளுங்களாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜேகே உள்ளே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு தூக்கிட்டு வருவான்னு எதிர்பார்த்தா அவனும் அப்படியே வளைஞ்சு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ தூக்கிட்டு வந்தவன் அப்படியே வந்துட்டு கதவை தட்ட ஜிமினும் சுகாவும் வந்து கதவை திறக்கிறாங்க. 2 பேருக்கும் ஷாக்கு. அறிவு இருக்காடா வெண்ணைங்களா, கூட பிறந்த தங்கச்சியை பார்த்துக்காம இன்னும் என்னடா இங்கே பிடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வேறு ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தில் கத்த. சுகா வார்த்தை அளந்து பேசு, அவள் ஏன் தங்கச்சி எங்களுக்கு தெரியும் அப்படிங்க. ஜிமினோ சும்மாறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்து பதறான். சுகாவும் என்ன ஆச்சு, நீ என்னடா தூக்கிட்டு வந்திருக்க, டே உன் வழியில் வரான்ட்டு எதுவும் பண்ணிட்டியா அப்படின்ட்டு சுகா போய் ஷர்ட்டை பிடிக்க. ஜேகே அடிச்சே கையடு, நான் எதுக்கடா ஏஞ்சலை பண்ண போகிறேன் எதை அப்படின்னு பார்க்குறானுங்க. ஆமாம் இவ என்னோட ஏஞ்சல், என்னோட பொண்டாட்டி. எதை இங்கே பாரு, ஏதோ அவளை தூக்கிட்டு வந்தியன்ட்டு நான் பேசாமல் இருக்கேன், நீ நான் ஓயிச்சது பேசுகிறேன் அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம் பாய. ஜேகேவோ 2 பற்றியும் அசால்ட்டா. டே ரொம்ப கத்தாதீங்கடா, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன் கிளம்ப. டே நான் போலீஸ் என்கிட்டயே வா அப்படின்னு சுகாவும் வந்துட்டு கன் எடுத்து காட்ட. ஜேகேவோ இதோ பாடுறா பொம்மை துப்பாக்கி, இதை பார்த்து பயப்படுறாள் நாளில் மச்சான், சும்மா விளையாண்டுட்டு இருக்காம தூக்கி உள்ள வை, தீபாவளிக்கே வச்சு விளையாடலாம் அப்படிங்கிறான். இதெல்லாம் பொம்மை துப்பாக்கா, இப்போ நான் சுட்டனா தெரியும்டா தொலை தெரிக்கும் போது இது என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. அப்போ ஜிமினோ அவன் போய் 6 நாள் ஆகுது, நீ ஏன்டா தனியாக கத்திட்டு இருக்க, வா தங்கச்சிக்கு என்னாச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து உங்களை அப்படியே வந்துட்டு மயக்கம் தெரியறதுக்கு டாக்டர் தானே ஜிமின். ஸோ வந்துட்டு அவன் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு மயக்கத்தில் இருக்கீங்க தெரிஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டே 2 பேருக்கு வந்துருக்கானுங்க. எப்படா மயக்கம் தெரியும் அப்படின்னு சுகா மறுபடியும் ஆரம்பிக்க. இதோட 10 வாட்டியாவது கேட்டிருப்பான் ஜிமினோ. டேய் மூட்டர்றா, எத்தனை வாட்டி சொல்கிறது, உன் கூட தான் நானும் உட்காந்துட்ருக்கேன், எங்கே போய் என்ன வம்பு எடுத்துகிட்டு வந்தானே தெரியல, சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு மயக்க மருந்து கொடுத்துருக்கானுங்க, அதுவும் ஹெவியாக, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் டோஸ், கொஞ்சம் நேரம் ஆகும், மயக்க மருந்தோடு சேர்த்து ட்ரக்ஸும் கொடுத்துருக்கானுங்க போல், அதுதான் ஸ்மெல் பண்ணதுக்கே பயபில் இப்படி கிடக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில அப்படிங்க. நீங்களும் அப்போ தான் மெதுவாக கணை திறக்கிறீங்க. சுகா கணை திறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பாப்பா என்னாச்சு எங்கே போனேன் அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வியாக சுகா பாட்டு கேட்க. டே போலீஸ்காரங்க அதை அப்பப்போ நிரூபி போடாங்கிட்டு அப்படின்னு தள்ளிவிட்டு பாப்பா என்னாச்சுமா அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் பொறுமையாக கேட்க. நீங்கள் 2 பேர்த்தையும் அண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க. அது சரி அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். சுகாவோ என்னடா ஆச்சு, என்னடா எப்படி பேசுகிறா, ஏதாவது சொன்னலடா ட்ரக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களும் அவ்வளோதான் சும்மாவே அட்டகாசம் பண்ணுவீங்க. இப்போ அண்ணா அவனுக்கு எப்போண்ணா கல்யாணம், அண்ணி வேணும்ண்ணா, இந்த பண்ணி கையால் சாப்பிட முடியல, யாரடி பண்ணிங்கிற அப்படின்னு ஜிமின் மாறிக்க. நீ தான் பண்ணி வெள்ளை பண்ணி அண்ணன் பண்ணி அப்படின்னு 100 பண்ணி சொல்கிறீங்க. அவனும் விட்டிங்க நீ தான் வெள்ளை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண பாரு அப்படின்னு அடிக்க வர. டே அவளே போதையில் வரட்டிட்டு இருக்கா, நீ வேறு அரலு சும்மாறா அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்க 2 பேருமே அரலூஸு, இதை இவனுங்கக்கிட்ட யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டுருக்க. அது சரி பாப்பா படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வைக்க. நீங்கள் மாட்டேன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வீட்டில் இல்லாமல் வெளியே ஓடுறீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்களா, அம்மாட்ட போகிறேன் அப்படின்னு அழுகிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு 2 பேர் வந்து சரி அப்படின்னு கேட்டில் ஏறிட்டு இருக்கீங்க. யாராவது ஹெல்ப் மீ, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்ட்டு குதிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அடிபட்டுற போது பாப்பா இறங்கு அப்படின்னு 2 பேர் இறக்கி. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படிங்க. ஐஸ்கிரீம் வேணும்ண்ணா அப்படிங்கிறீங்க. இது வேறையா இந்த நைட்லையா, அக்க பொறுக்கற்றடி நீ ஒரு போலீஸ், எஸ் சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கிறீங்க. சுகா ஐயோ கையை இறக்கு அப்படின்னு எடுத்து விட்டுட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்கள அங்கே கடைக்கடையாலைய ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருக்கு. ஸோ வந்துட்டு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்க. அதை நீங்கள் அங்கே கொட்டி இங்கே கொட்டி சாப்பிட்டுட்ருக்க. அதையும் ஒருத்தர் ரசிச்சிட்ருக்கான். ஃப்ரைடே ஐயோ இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நல்லா இருந்தவர் இந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ வந்துட்டு இப்படியே அலப்பறையை கூட்டி ஒரு வழியாக அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க. தலை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆரம் என்னம்மா நேற்று அடித்த சரக்கு இன்னும் இறங்கலப்பல, அட ஏன் பிரதர் நீங்கள் வேறு உன்னை யார் தனியாக போசனா அப்படிங்கிறான். அது போயிட்டான் ஒரு தைரியத்தில், அவனை பற்றி தெரியுமா உனக்கு, பேர்பட்டவன் எங்ககிட்டே டேக்கா கொடுத்துட்டு தெரிஞ்சிட்ருக்கான், நீ போய் இப்படி அசால்ட்டாக மாட்ட பார்த்தியே, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை. ஆமாம் நான் எப்படி வந்தேன் அப்படின்ட்டு ஆரம்பம். அது அப்படின்னு சுகா பார்க்க நல்ல நேரத்தில் நாங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல. நீயா நான் வந்த அப்படின்னு நீங்கள் சுகாவை யோசனையோடு பார்க்குறீங்க. ஏன் அப்படிங்கிறான். இல்லை எனக்கு அப்போது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து போகுது, ஆனால் யாருங்க அது சரியாக தெரியல.
இல்லை, அந்த மயக்கத்தில் கூட எனக்கு வேறு யாரோ ஒருத்தரை டச் பண்ண மாதிரி, ஆனால் அது ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது நீ இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறீங்க. ஏய் அரபோத பைத்தியம், நீ அந்த போதையில் வளரிட்டு இருக்க, நான் தான் வந்தேன் அப்படிங்கிறான். நீயா? நம்பவே முடியல அப்படின்னு ஒரு வழியாக நீங்கள் அதை விட்டுறீங்க. ஸோ இப்படியே 2 டேஸ் பார்க்க அவங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இது இப்போ வந்துட்டு ஜேகே அவனோட குடோனில் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கான் அப்படின்ட்டு, அவன் வந்துட்டு குடோனாக ஒரு வீட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், பரம்பரை வீடு. அந்த வீட்டில் தான் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஜேகேவும் அங்கே ஃப்ரைடேவோட பேசிகிட்டு இருக்கான். பாஸ், போலீஸ் வந்துட்டுருக்காங்களாம், அதுவும் உங்கள் தான் வருதான், வரட்டும் அப்படிங்கிறான். என்ன பாஸ் அசால்ட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க? வரட்டண்டா பார்த்துக்கலாம், அவளை நானும் ரொம்ப நாளாக மீட் பண்ண நினச்சிட்ருக்கேன். இப்படி மீட்டிங் நடக்கட்டுமே அடிக்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் அதிரடியாக அப்படியே உங்கள் ஃபோர்ஸோட உள்ள போய் கமான் போய் இந்த பக்கம் சர்ச் பண்ணுங்க, நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு இருக்க. ஹலோ வாங்க மேடம், வலது காலை எடுத்து வச்சு தானே வந்தீங்க அப்படின்னு ஜேகே பார்க்க. எதே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? அப்புறம் அடிக்கிறான். அப்புறம் ஆளுங்களையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓ, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே நீ இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, வெப்பன்ஸ் அப்புறம் ட்ரக்ஸுன்னு நிறையா இருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓ அப்படிங்களா, சரி மேடம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய பாரம்பரியமான வீடு, இங்கே அந்த மாதிரி எந்த இதுவும் நான் பண்ணுறதில்ல அப்படிங்கிறான். ஓ சரி சரி, அது என்னங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சிடும், மூடிட்டு ஓரமாக நில்லு. எதை அப்படின்னு பார்க்குறான். ஒன்று தான்டா, மூடிட்டு நில்லு, மாஃபியா தானே நீ, உனக்கு மரியாதை ஒன்று தான் கேடு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேச. ஹோ அப்படின்ட்டு அப்படியே ஓரமாக வர ஃப்ரைடேவோ. பாஸ் என்ன பாஸ் அப்படின்னா, என்னண்ணா பாஸ், இல்லை உங்களை போய் அவங்க அந்த கிளி கிழிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, பொண்டாட்டியாக போயிடுச்சு, பொண்டாட்டிக்கிட்ட மாஃபியாவாக இருந்தாலும் அப்படியே அடங்கி தான் இருக்கணும். கருமம், இதெல்லாம் ஒரு பொழப்பா அடிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரைடேக்கு. அவனா மூட்டரா, ஆனால் ஃப்ரைடேக்கு இங்கே உதறுது. பாஸ் இங்கே அத்தனையும் இருக்குது, மாட்டினோம் அவ்வளோதான் அப்படின்ட்டுருக்கான். விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கா இங்கே ஃப்ரைடேக்கோ. பாஸ் ஏதோ பிளான் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க, ஒன்றும் கூட கிடைக்காம அப்படியே வெறும் கை வீசினு வர. நீங்களோ என்னாச்சு எதுவும் கிடைச்சதா அப்படின்னு ரொம்ப பரபராக கேட்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜேகே ஒன்று அப்புறம் அந்த அசுரன் ஒன்று, 2 பேர்த்தையும் எப்படியாவது பிடிக்கணும்னு, ஏதாவது அவங்களை பற்றி கிடைக்காதானு. பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு இது பண்ண முடியல. எப்போ போனாலும் ஃபெயிலியர் ஆகுது. அதுலேயும் ஜேகே விஷயத்தில் தான் நிறைய வாட்டி. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்க அப்போ எல்லோரும் கை விரிக்கிறாங்க. மேடம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போக, நீங்களோ ஹே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இப்போ அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. அவனும் ஒன்றுமே கிடைக்கலையா, ஸோ சாரி, நெக்ஸ்ட் டைம் வாங்க சொல்லிவிட்டு நானே வேணா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடிக்கிறான். நான் நக்கலா அப்படின்ட்டிங்க. அப்படியே அவங்க கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டா, அவனும் கன் எடுத்து நீட்டான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே கன்னை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கு. இங்கே நம்ம ஃப்ரைடே ரக ரக ரகரா ரக ரக ரகரா அப்படின்ட்டு மியூசிக் போட்டுட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்க, ஆத்தி கன்று நம்ம பக்கம் திரும்பிட போகுது அப்படின்ட்டு அவன் வாய முடிக்க. நீங்களும் அப்படியே ஜேகே பார்க்க, அவனும் எனக்கிட்டையும் கன் இருக்குது, அதை என்னாலே நீட்ட முடியும்னு காட்டாக தான் நீட்டினேன். பட் அவன்கிட்ட எப்போவுமே அடங்கி தான் போவேன் அப்படின்ட்டு கன்னத்துக்கு எப்படி பின்னாடி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நிற்கிறான். கன்னை அப்படியே எடுத்து அவன் நெத்தியில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்ட்டு அதை ட்ரிக்கர் பண்ண அவங்களால முடியல. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த இதுவும் இல்லாமல் எப்படி அவனை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அப்படியே இருக்கானோ, இதான் மேடம் சொல்ல மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சி பார்க்க அவங்க பின்னாடி காதுக்கிட்ட வந்து, ஒன்றாட்டி நீ இந்த போலீஸ் யூனிஃபார்மில் கூட சூப்பராக இருக்க அப்படிங்கிறான். எதை யார் கூட பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க. அவனும் நீ எனக்கு பொண்டாட்டி யூ அப்படின்னு கை நீட்டுறீங்க. கையை அப்படியே பிடிச்சி அவனும் அவங்க பின்பக்கம் அப்படியே மடக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட நெருங்கி வர, கையை விட்டு அப்படிங்கிறீங்க. சுற்றி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் ஒரு பார்வை பார்க்க போலீஸ் வரைக்கும் வெளியே போக்க, டே நீங்களாம் ஏன் ஆளா இவன் சொன்னது போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இவன் கிட்ட நிற்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படிங்கிறீங்க. அந்த தள்ளிக்கிட்டு போனதான் பார்க்குறேன். எதை அதுவும் கனவுலையும் நடக்காது. நீ மாஃபியா, நான் போலீஸ்டா. உன்னை பிடிச்சி லாக்கப்பில் தள்ளி நான் முட்டி தட்டலை, வாய்ப்பே இல்லை. நீ அதுக்கு முன்னாடி உனக்கு நான் தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கி உன்னை மூச்சு திணற கிஸ் பண்ணலை நான் ஜேகேலடி அப்படிங்கிறான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உன் கனவுல கூட நீ தாண்டி பேபி வர அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால அவனை அடிக்க முடியல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தடுக்குது. முன்ன அப்படின்னு முறைச்சி பார்க்க, என்ன கிஸ் அடிக்கணும் போல இருக்கா அப்படின்னு கிட்ட வரான். போடா அப்படிங்க. இதே நினைப்போட தான் இருப்பேன், ஏன் நினைப்போட இனி நீ எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
அது நடக்கவே நடக்காது. கனவுல கூட இப்போவே போகிறேன், இப்போவே போய் என் பிரதர்ஸ்கிட்ட சொல்கிறேன், எனக்காக சூப்பரான மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னையும் பிடிச்சி உள்ள தூக்கி வைக்கிறேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு நீங்கள் ஆனால் திட்டிட்டு போக. ஜிகேவா அப்படியே நின்றுட்டுருக்கா. ஃப்ரைடே நானா அண்ணி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மூதேவி எல்லோரும் வெளியே போனாங்க, நீ போகல. போனேண்ணா, அப்புறமா ஒரு ரொமான்ஸ் சீன் மிஸ் ஆயிருமேனு லைட்டாக எட்டி பார்த்தேன். டூ அப்படிங்க. சாரி ப்ரா அப்படிங்கிறான். சரி சரி வேணுமா சொல்லிட்டு போகிறா, பார்ப்போம். என்ன பிரதர் நடந்துருமோ அப்படின்னு அவன் கேட்க, டே முதவி ஒழுங்கா பாஸுங்க இல்லை அண்ணங்க இல்லை பிரதர்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி குழப்பாத அப்படிங்கிறான். அது நேரத்துக்கு தேவைந்த மாதிரி வரும், அதை விடுங்க, நம்ம மேட்ருக்கு வாங்க. நம்ம மேட்ரா, ஐ மீன் உங்கள் மேட்ருக்கு. அதுதான் மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். எவன் என்ன மாரி அவள் காலத்தில் தாலி கட்டுறான்னு நானும் பார்க்குறேன். ஆனால் நீ உறுதியாக தான் இருக்கியா? டே அவள் என் உயிர்டா, அதில் எப்போ மாற்றம் இல்லை. ஓட்டும் ஏதோ சொல்லிட்டு போகிறா, இது போட்டோம் போலீஸ்காரி எனக்கு தான் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜிகேவோ சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் புதுசுன்னு மூச்சு விட்டுட்டு அப்படியே ஜிமினி சுகாவையும் மாறி மாறி பார்க்க, அவனிங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு உங்களை தான் பாப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறீங்க. அடி கடையில் பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி கேட்டுட்ருக்க. அண்ணா அவள் ஏதோ இன்றைக்கி போதைக்கு ஏதோ போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எதை? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. அது இல்லை தான், அன்றைக்கி ஒரு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டம் போட்டியே, அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சோ இல்லை மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சா? திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கிற. எத்தனை நாளாக கல்யாணம் பண்ணிக்க பாப்பான்னா வேணவே வேணாம், இந்த வீட்டில் கல்யாணங்கிற பேச்சே கிடையாது, 2 கிழமை ஒரு கிழவி கடைசியாக இருப்போன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு கிடந்தா, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க. அதான் என் மனசு மாறிடுச்சு, அந்த ராஸ்கல் இல்லை ராஸ்கல். யாரை சொல்கிறா அப்படின்னு ஜிமின் பார்க்க சுகா. எனக்கும் தெரியலையே அப்படிங்கிறான். அந்த நாய் சொல்லுது என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்குவானா? நான் போலீஸ், அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோர்ஜரி, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா? நடக்கவே நடக்காது. அவன் சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்னா நான் சொல்கிறதா நடக்கணும். எனக்கு இப்போவே ஒரு சூப்பர் பில்லியனர் மாப்பிள்ளையா பாரு. வக்கீல் டாக்டர் இவங்களாம் வேணாம், நான் எது சொன்னாலும் மண்டையாடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாரு, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படிங்கிறீங்க. அது சரி கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க சுகா. சும்மா இரேண்டா அப்படிங்கிறான். பாப்பா ஏதோ டென்ஷனில் பேசுகிறேன்னு புரியுது, யாரை பற்றி சொல்கிற, என்ன யார் உன்ட்ட இது பண்ணா? உடனே சொல்ல அண்ணன் போட்டுறேன் அப்படின்ட்டு அவன் கண்ணை தூக்க ஜிமின். ஆனால் அவனா கிளம்பிடுறாங்கடா, அண்ணன் தங்கச்சி போடுறேன்ட்டு ஷை அப்படின்ட்டு அவனோ. என்னமாவும் பிரச்சனை அடிங்க, நீங்கள் இப்போ பொறுமையாக நடந்தது சொல்ல. சுகாவும் ஜிமினும் ஒருத்தரத்தை பார்த்துட்டு, அவன் அன்னைக்கு வந்து இவ்வளோ பேசும்போதே அவனை போட்டிருக்கணும் அப்படின்னு சுகா சொல்ல. அப்போ ஜிமினோ டேய் அப்படின்னு பார்க்குறான். அது அப்படின்னு பார்க்க நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அவன் எங்ககிட்டையும் சொன்னான், அப்போயே போட்டிருக்கணும், அதை சொன்னேன். உங்ககிட்டயும் சொன்னானா? சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ என்ன பாப்பா அவனை பார்த்து நீ பயப்படுறியா? சேச்சே அவனை பார்த்து எனக்கு என்ன பயம்? ஆனாலும் அவன் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் நிற்கணும்னா கல்யாணம் பண்ணிட்டு போய் அது மட்டும் இல்லை, அவனை பிடிச்சி உள்ளே தள்ளி முட்டி தட்டணும், இது என் சபதம்னா நீ தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறீங்க. சுகாவை கை நீட்டி அவனோ ஜிமினை பார்க்க, ஜிமின் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அடிக்கிறான். நீயும் தான் அடிங்கிறீங்க. சத்தடா சேகர் அடிக்கிட்டு சுகா பார்க்க உடம்புதேவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் அண்ணுங்களா உங்கள் சண்டையை நிறுத்துங்கடா, நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்க்க. அது சரி நீ 2 பேரும் என்னடா இவ கடையில் பொம்மை வாங்கி கொடுங்குற மாதிரி புருஷன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்ருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம தங்கச்சாச்சு, கேட்டா செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சுகா சொல்ல. ஜிமினோ முடிவு பண்ணிட்ட அப்படிங்கிறான். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனுங்க அவங்க கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் பண்ணுறானுங்க. ஸோ சில பல மாப்பிள்ளை ஃபோட்டோஸ்லாம் அவங்கக்கிட்ட காட்ட, நீங்களும் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவனும் வந்துட்டு அம்மாஞ்சியாக இருக்கான். ஸோ தலை ஆட்ட அவங்களுக்கோ ஓகே அப்படின்ட்டுருக்கு. ஆனால் அந்த மனுஷன் பாவம் எது சொன்னாலும் மண்டையாட்டுறாரு. எனக்கு இப்படி ஒரு பூம்பு மாடு தானே வேணும். அது சரி அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அப்போது ஓகேவா அப்படிங்க. எனக்கு டபுள் ஓகே அப்படிங்க. நிச்சயமாகவே கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறான் ஜிமின். ஏன் ப்ரோ? இல்லை அவனை பார்த்தாலே அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் நீ எப்படி தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறியோ? ஆள் நல்லா இருந்தால் போதுமாம்மா, பாரு அம்மா ஜேட் இருக்கான், நீ எது சொன்னாலும் அவன் சொல்கிறான், அது போதாதானா? மனப்பூர்வமாக தான் சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்க. அப்போ கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அப்படியே உங்களே பார்க்க உனக்கு போல்டா உன்னை எதிர்த்து நிற்கிற அந்த மாதிரி. அது வேணாண்ணா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. கல்யாணம் எனக்கு விளையாட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. சுகா கிட்டே பேச சுகாவோ வீடு ஆசைப்படி எது நடந்தாலும் சரி. டேய் அவள் தான் அவசரத்தில் வளரிட்டுருக்கா, நீ என்னடா அவசரத்துக்கு பிறந்தவனே, அவள் சொல்கிறத கேட்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு 2 பேரும் ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ண. இங்கே ஜேகேக்கும் அதுக்கும் அந்த செய்தி வருது.
மேடம்க்கு என்னை பார்த்து பயமாயிருச்சோ, நான் அப்படி சொல்லவும் உடனே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பம் சின்ன ஜேஹோப்லாம் என்னடா பண்ண போகிறா, அமைதியாக இருக்கா, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டுக்கா, எல்லாம் உன்னால் எதுக்கு அவளை சீண்டி விட்ட, அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ஜேகேவோ தெரிஞ்சு தான் பண்ணேன், சீக்கிரமே நானும் கல்யாணம் பண்ணணும்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே பண்ணிக்குவாளா, இப்போ எல்லா ஏற்பாடையும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் உள்ளே போனால் தூக்க வேண்டியது என் வேலை அப்படிங்கிறான். அப்படிங்க ஆமாப்பா, நமக்கு இந்த கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் நொன்னானுங்களாம் எனக்காக செய்ய மாட்டானுங்க, அதான் ஏடா நாங்கள் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, நான் போட்டு வீட்டு சைடு நமக்குன்னு யாரும் இல்லைல்ல, அதான் அவங்களே எல்லா ஏற்பாடையும் பண்ணட்டும், கடைசியாக போய் பொண்ணை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். போலீஸ்டாவ அப்படின்னு ஆரம்பிச்சல, பயமாக இருக்கா அப்படின்னு ஜேகே கேட்குறான். சே ஆனாலும் எங்களுக்கும் அவள் தங்கச்சி மாதிரி அப்படிங்க. அப்புறம் என்ன மாதிரி இல்லை, தங்கச்சியே தான், சரிம்மா சான்ஸ் ரெடியாக இருங்க ஜேகே முன்னாடி நடக்க. அப்போ சின்னம் இவன் நம்மளை என்ன வேலை பார்க்க சொல்லிட்டு போகிறான் தெரியுதா அப்படிங்க ஜேப்போ. டவுட்டே இல்லை, மாமா வேலை தான் அப்படிங்கிறான். அப்போ ஆரம்பா இப்படிலாம் சொல்லாதீங்கடா அப்படின்னா, பின்ன எப்படி சொல்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டு போயிடுவாங்க பேசிட்டு அப்படியே பின்னாடி வரேன். ஜிகே நீங்களாம் எனக்கு மாமனா மச்சானாங்கத பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருக்கேன். ஆமாம் ஏதோ இவனோட தான் கல்யாணம்னு சொல்கிறான் பாரு அப்படிங்கிற வரையும் அவங்க சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரைடேவோ அப்போது கன்ஃபார்மாக நீங்கள் மாமா தானா அப்படின்னு கேட்க, ஒட்டிங்க ஒன்றா அப்படின்னு துரத்த அவனை ஐயோ பாஸ் அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஸோ வந்துட்டு இப்படியே அவங்க ஜாலியாக இருக்கிறானுங்க. ஸோ பெருசாக யாருமே வந்துட்டு எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் தான் இருக்காங்க. நீங்கள் தான் இங்கே வந்துட்டு பண்ணியிருக்கேன், கல்யாணம் நெருங்க உங்களுக்குமே அவசரப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஜிமின் அப்போ கூட உங்ககிட்ட வந்து கேட்க, நீங்களும் பிடிவாதமா கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறீங்க. சிக்காவோ வெறா அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா, நீ ஏன்டா நோயின்னு வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுலே இருக்க, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்ட்டு ஜிமினோ சரி அப்படின்னு விட்டுறான். ஸோ கல்யாணம் அப்படியே வந்துட்டு இந்த சங்கீத இது எதுவுமே வேணாம், டேரெக்டாக கல்யாணம் அப்படின்ட்டீங்க. ஸோ வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்க, அங்கே மண்டபமே அல்லோகலை பட்டுருக்கு. ஸோ மாப்பிள்ளை பையனை நம்ம ஆள் தூக்கிட்டார். அவனும் என்னை விடுங்க, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும். என்னடா எனக்கு பொண்ணு வேணுங்க அப்படிங்கிறான். நான் பொம்மை வேணுங்கிற மாதிரி சொல்கிறா, அவன் ஏன் பொண்டாட்டிடா சொல்லுங்கடா இன்னைக்கு அவனை அடிட்டு ஜேகே அவனை அடிக்கப்பாயா அவனே ஒரு அம்மாஞ்சி அவனை போய் அடிக்க போகிறா அப்படின்னு ஜின்னு பிடிக்க, பின்னா பொம்மை வேணுங்கிற மாதிரி பொண்டாட்டியா வேணும்னு கேட்டுட்ருக்கான். ஹோபியோ என்ன அந்த பிள்ளை என்ன பொம்மையா, உனக்கு பாதி அவனுக்கு பண்ணி பிச்சு கொடுக்கறதுக்கு, அது உயிருள்ள பொண்ணு, அதுவும் அந்த பொண்ணு உனக்கெல்லாம் செட் ஆகாது, அது போலீஸு, ஓவராக வாய் பேசின வாய்க்குள்ளேயே சுடுவா அப்படின்னு ஆரம் சொல்ல, சுடுவாளா அப்படிங்கிற, பின்ன அவளை பார்த்தா எப்படி தெரியுது, கரண்டி எடுத்து தோசை சுடுறவளாவ, கன் எடுத்து ஆளை சுடுறவடா அப்படின்னு சொல்ல, தீ அப்படின்னு மரண பேத்தி ஆகுறான். இப்போ தான் அவளை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறியா, நான் கொஞ்சம் ஷை டைப்புங்க சுத்தம், இவனை போ சொல்லுங்கடா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எப்படா அவள் கல்யாணத்துக்கு கற்றுக்கிட்டா, நீ பட்டுன்னு டார்ச்சரில் தான் அப்படின்னு கச்சேக்கவோ. சீச்சி என் ஆளுக்கு இவெல்லாம் ஆளா, தொலைச்சி போடுவேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் மூச்சு இங்கே இருக்கிற புரியுதா, கை கட்டியாது கட்டவே இல்லடா மூதேவி அப்படிங்க. எதை அப்படின்னு இப்போ தான் பார்க்குறான் ஃப்ரைடேவை. ஆமாம் அவன் மூஞ்சுக்கு ஒரு கட்டு ஒன்று தான் கேடு, உன்னெல்லாம் 2 தட்டு தட்டினாலே உடஞ்சி விழுந்துருவேன், இதில் வேற மூடிட்டு உட்காரு, வெளியே போகணுன்னு நினச்சா ஆளுங்க 2 பேரும் கன் வச்சுட்ருக்கானுங்க, மண்டையிலே போடுவானுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேங்க, அப்படியே உட்காரு, வேலை வேலைக்கு சாப்பாடு வரும் தின்னுட்டுரு, எப்போ சொரமாக போடிரு அப்படிங்க. அப்படிங்க ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜேகே சொல்லுவடா சொல்லுவேன், பின்ன 3 பேர் தூக்க போயிருக்கீங்க பாரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ ரெடி ஆகிட்டியா, தோ 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகிட்டா. எப்படா இருக்க அப்படின்னு சும்மா கெத்தாக கோட் சூட்டில் அவ்வளோ அழகா அப்படி கண்ணாடி போட்டு வந்து நிற்க. மச்சான் இங்கே கண்ணே போட்டுரும் செம்மையாக இருக்க அப்படிங்க. என் டார்லிங் மயங்குவாளா, அது டவுட்டு தான், இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டைலாக உள்ளே வர நீங்களும் வந்துட்டு உங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இறங்கி வர வரைக்கும் குனிஞ்சு தலை அப்படியே வந்திருப்பீங்க, சரி யோசனையிலே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு சுகாவும் ஜிமினும் உங்களை 2 பக்கம் அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும்ல, பட் அவனுங்க 2 பேர் இல்லை, அதுக்கு பதிலாக ஆரமும் ஜின்னும் உங்களை கூட்டிகிட்டு வர, என் பிரதருங்க அப்படின்ட்டு இங்கே இப்போ தான் கவனித்து கேட்குறீங்க, அது அங்கே வா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். நீங்களும் அங்கே ஜேகே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே நீ அப்படின்ட்டு வந்துட்டு சண்டைக்கு போக, ஹலோ பேபி அமைதி அப்படின்னு உங்களை இப்போட கால் பண்ணி யாருக்கும் கேட்காத மாதிரி, பிரதர்ஸ் 2 பேரும் ஏன் கஸ்டடியில், நீ போய் சொல்கிற, என் அண்ணனுங்கள்லாம் அப்படி பிடிக்க முடியாது, ரொம்ப தான் அண்ணனுங்க 2 பேத்தையும் நான் தான் பிடிச்சிட்ருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வீடியோ காட்ட, அதில் 2 பேரும் கட்டி போட்டு வச்சுருக்கத பார்க்குறீங்க. அண்ணன் அப்படிங்க, அண்ணனுங்களும் மட்டும் இல்லை, ஒரு சொங்கி உனக்கு பார்த்தாங்களே அந்த சொங்கியையும் நான் தான் கட்டி வச்சுருக்கேன், அந்த சொங்கி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு என் அண்ணன் வேணும் அப்படிங்கிறீங்க. அண்ணன் வேணும்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், என் கல்யாணம் என் அண்ணனுக்கு முன்னாடி தான் நடக்கணும், அவங்க 2 பேரும் வந்தால் தான் பண்ணிக்குவேன். ஹலோ போலீஸ்காரம்மா, நான் என்கிட்டேவா இப்போல்லாம் சொல்லி உங்கள் அண்ணனுங்களை வர வச்சு எஸ்கேப் இல்லைனா ஐடியாவா,
சே அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு திருட்டு மொழி முழிக்க போலீஸ்காரிக்கு திருட்டு மொழி செட் ஆகலை. அண்ணனுங்க அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்க, ஆனால் நீ அமைதியாக இருக்கணும். இங்கே சுற்றி ஆளுங்க தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கேன், அவங்க அண்ணனுக்கு தலை செதறிடும். உள்ளுக்குள்ளே பாம்பு கட்டி தான் கூட்டிகிட்டு வருவேன். எது? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவானுங்க. சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுருக்கீங்களே அப்படிங்க. அப்படின்னு நீங்கள் சிரிக்க ஸோ க்யூட் ட்ரீனி அப்படிங்கிறான். சிப்ப அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணனுங்க வராங்க பார்க்க சுகாவையும் ஜிமினி இப்போ உள்ள கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கு அழுகியாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அண்ணனுங்க இல்லாமல் உங்களுக்கு ஏதோ இப்படி கல்யாணம் நடந்துருமோன்னு பயம். ஸோ அண்ணனுங்க வந்து 2 பேர்த்தையும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு எங்கன்னா போனீங்க, எப்போ நம்ம கிட்ட சிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கா. அவனுங்களோ அவனை இன்றைக்கி அப்படின்னு சுகா பாயா, ஐயோ அண்ணா சும்மா இரு, அவன் டைம் பாம் செட் பண்ணியிருக்கானா, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த மண்டபமே வெடிச்சிரும், அப்போல்லாம் பயப்படுத்துகிறான்னா, அமைதியாக இருண்ணா, நம்மளால் யாரும் உயிரை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஜிமினோ அவன் போய் சொல்கிறான், அதெல்லாம் இருக்காது, இந்த கல்யாணம்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. அவங்களா ஜேகே பேபி அப்படின்னு கூப்பிட நீங்களோ வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவன் பக்கத்தில் அப்படியே நிற்கிறீங்க. 2 பேரும் அந்த பக்கம் நின்றுட்டு அண்ணனுங்க அப்படியே அவங்க கைப்பிடிச்சிட்டு வேணாண்டா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்களோ மற்றவங்க உயிரை மனசில் வச்சுட்டு ஜேகேவோ வந்துட்டு ஒரு ரிமோட் காட்டுறான். இதை அமுத்தினா அவ்வளோதான், எல்லோரும் சேர்ந்து மேலே போயிடலாம், எல்லாருக்கும் அப்புறம் அல்லோலியாக தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. போடா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. ஸோ வந்துட்டு ஃபாதர் வந்து உங்களுக்கு இந்த மேரேஜில் சம்மதமானு கேட்க சம்மதம் அப்படிங்கிறீங்க. ஜேகே விட்டே கேட்க அவனும் சம்மதம் சொல்கிறான். அடுத்த ரிங்கு ஸோ நீங்கள் வாங்கி வச்சதெல்லாம் அங்கே இல்லை. அவனும் வந்துட்டு தேடி அவ்வளோ அழகாக 2 பேருக்கு ரிங் செலக்ட் பண்ணியிருக்கான். அதை எடுத்து நீட்டுறான். இது நான் செலக்ட் பண்ணதே இல்லையா அப்படின்னு நீங்கள் ஏன்னா தானே ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இது சூப்பராக இருக்கேன்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்கள் கையில் போட நீங்களும் அவங்க கையில் போடுறீங்க. ஸோ அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே இழுக்க எங்கே கிஸ் பண்ணிடணும்னு பயந்து நீங்கள் அவனை அப்படியே பார்க்க அவனும் அப்படியே உங்கள் ஃபோர்கிட்ட அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு பொண்டாட்டி ஐ லவ் யூ அப்படிங்கிறான். சிப்ப அப்படிங்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டு இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ் கொடு அப்படின்னு உங்களை திருப்பி நிப்பாட்டா. நீங்களோ அவனை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றும் நடக்குது. ஸோ வந்துட்டு அந்த சாப்பாடு அதெல்லாம் ஊட்ட சொல்லும் போது நீங்கள் முடியாது அப்படிங்க பாம் அப்படின்னு காட்டுறான். ஷோ சாவடிக்கிறான் அப்படின்னு ஏண்டா இருப்பா ஊட்டி விட அவனும் உங்களுக்கு ஊட்டி வரான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. அதில் வந்து சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை பேபி அப்படின்னு அவங்க கிட்ட அப்படியே கன்னத்தில் வரச பேச உங்களுக்கு என்னமோ பண்ணுது, இருந்தாலும் போடா அப்படின்னு முறைச்சிக்கிட்டு தான் நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களை வரையும் 2 பேருக்கும் வந்துட்டு ரொமான்டிக்காக வந்துட்டு போஸ் கொடுக்க முடியல. ஆனால் ஜேகே விடாமல் உங்களை அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த நேரம் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறது, உங்களை அப்படியே தூக்கி பிடிக்குது. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் உங்களை மீறி ஆச்சரியமாக அப்படியே அவனை பார்க்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக வருது. ஸோ வந்துட்டு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்துட்டு அதெல்லாம் விடாமல் அப்படியே கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்வீட் மெமரியாக அவங்களோட மேரேஜ் மாறுது. நீங்களும் வந்துட்டு இவ்வளோ நேரம் என்னை போட்டு படப்படுத்தினில அதெல்லாம் முடிஞ்சே, இப்போ பார்த்தோம் அந்த பாமை டிசால்வ் பண்ணுறா அப்படிங்க. எதை அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் பாம் வெடிச்சிருச்சுன்னா அந்த பாம் எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்க போதும் வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க கைப்பிடிச்சிருக்க. நான் வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. போனால் போதுன்னு இப்போ சொன்னால் என்னடி ஓர பண்ணுற, சொன்னது நிஜமாக செஞ்சு காட்ட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறான். என்ன மிரட்டுறியா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நடக்க உங்களை அப்படியே அழகா தூக்க டீ பரிசு விட்றா அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கார்க்குள்ளே போட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பிடுறான். ஸோ சுகாவும் ஜிமினும் எதுவுமே பண்ணாமல் நின்றுட்டு இருக்க. ஜின்னு ஆராம் ஜேஹோப்பெல்லாம் அவனுங்களை அப்படியே பார்க்க அவங்க 2 பேர் திரும்பி அவனுங்களா ஒரு முறமா இருக்க. எங்களை எதுக்குள்ள முறைக்கிறா அப்படின்னு முதவீங்களா பிளான் நான் முன்னாடி சொல்லி தொலைய வேண்டியதானே. ஏண்டா எப்படி அந்த சுங்கியை போய் மாப்பிளையா பார்த்தா அப்படின்னு ஜின்னு கேட்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். டேண்டா நடக்காத கல்யாணத்துக்கு அவனை பார்த்தா என்ன அப்படிங்கிறான் சுகா. ஜிமினோ விடுங்கடா இப்போ என்ன பண்ணுறான் அவன், அவனை கட்டவே இல்லை கட்ட ஊத்துடுன்னு சொல்கிறான். ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிட்டு அவன்லாம் நேரம் வீட்டுக்கு போயிருப்பான். அப்படியா சரி இப்போ உன் தங்கச்சி குடும்பம் தெரிஞ்சாண்ணா கொஞ்சம் நேரம் கத்துவா, அப்புறம் அவன் மாதிரி சமாதானம் ஆயிடுவா. என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜுகாக்கும் ஜிமினுக்கும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு தான் ஜேகே. எல்லாருமே அவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியல. எல்லாத்தையும் அவங்க சொல்கிறேன்னு சொன்னப்போ கூட ஜேகே தான் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்திருப்பாள். அப்போயே எல்லாத்தையும் பேசியிருப்பானுங்க. சும்மா தான் எனக்குள்ளே அப்படி முறைச்சி பேசிட்டு அப்படியே சுகாவோ கன் எடுத்து நீட்ட ஜேகேவோ இப்போ அவனை வந்து அப்படியே பாயிண்ட் பண்ண. அதாவது அன்றைக்கி நைட் நடந்தது. ஸோ 2 பேர் இப்படி நிற்க ஜிமினா அடப்பாங்கடாங்கிட்ட சும்மா விளையாட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு 2 பேரோடய கண்ணை நவுத்தி விட 2 பேர் சிரிச்சிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு இப்போ கேட்க சுகாட்ட வந்துட்டு இப்போ சுகா ஜிமினை உட்கார வச்சு ஜேகே நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவன்கிட்ட மாட்டினது அங்கேருந்து அவன் காப்பாற்றிட்டு இருந்தது. ஓ அப்படியா, அவள் முழிக்கிட்டுட்டா, இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இல்லை அவளுக்கு தெரிய வேணாம். ஏண்டா அது லவ் வந்துட்டு தானாக வரணும், இது மாதிரி நான் பண்ணதுக்காக எம்எல்ஏ வரக்கூடாது அப்படிங்கிறான். அந்த முதல் எப்படி சொன்னனால தான் நாங்கள் சொல்லவே இல்லை அவகிட்ட, எதையுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். சரி அவன் லவ்வாக புரிஞ்சுக்கட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சரிடா எப்படியோ நல்லபடியாக நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இங்கே வீட்டுக்கு அவங்கள ஜேகே தூக்கிட்டு வர நீங்களும் கதறுன்னு கதறிட்டு இருக்கீங்க. அவனும் வெல்கம் டு மை பேலஸ் மை பிரின்சஸ் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீங்களும் அவனை அப்படியே முறைச்சி பார்க்க நாடி இப்படி பார்க்குற.
ஓ சாரி பிரின்சஸ் சொல்லிட்டுண்ணா, சரி என்னோட குயின், நான் கிங்குனா நீ தானே குயின். ஐயா மூஞ்ச பாரு போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு, எனக்கு எங்கள் அண்ணங்க கிட்டே போகணும். ஏய் நான் புருஷன்டி, நீ என் கூட தான் இருக்கணும். அது முடியவே முடியாது, நான் போலீஸ், நீ மாஃபியா, உன்னோட நான் எப்படி இருப்பேன், இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க கைப்பிடிச்சி அப்படி இல்லைக்கா. அவன் செஸ்ட்லேயே மோதி அப்படியே நிற்கிறீங்க. அவங்களே எப்படி பார்க்குறான். ஏண்டி நான் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். உன்னை எப்படி பிடிக்கும், நீ ஒரு மாஃபியா, சி என்ன மாதிரி கேவலமான தொழிலெலாம் பண்ணுற, உன்னை போய் பிடிக்குமா, பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணுறவ என்ன கூட அப்படின்னு எனக்கு வாயை திறந்ததும் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிக்க வர, ஆனால் கையை டக்குன்னு இறக்கிட்டு, வேணாடி இந்த மாதிரி பேசாத, என்னால் தாங்கிக்க முடியாது, நீ என்னோட ஏஞ்சல்ரி அப்படின்னு அவங்க கணத்தில் கை வச்சு அப்படி சொல்ல சி அப்படின்ட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்துட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான். பட் உங்களுக்கு தான் கடுப்பாக்குது. ஐயா மூஞ்ச பாரு தள்ளிப்போ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் எதையுமே செய்ய விடுறதில்ல. கொஞ்சம் நாளாக வேலைக்கு கூட போகல, உம்முனே தான் இருக்கீங்க. சுகர் ஜிம்மின்ட்டு கூட பேசலை. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்து எப்படியாவது பிடிக்கணும், அதுதான் இப்போ ஃபுல் டைம் வேலையாகவே பார்த்துட்ருக்கீங்க. சுகாவும் வந்துட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் நீங்களோ சுகா ஜேகே அப்படின்னு ஆரம்பித்தாலே என்ன இருந்தாலும் புருஷன் அப்படின்னு ஒரு டைம் அவன் பேசுனதுக்கே அவங்க கோச்சிக்கிட்டு என்கிட்ட இனிமேல் பேசாதண்ணா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவனும் வந்துட்டு இல்லைம்மா அது அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் பேசாத, எல்லாருமே அவன் கூட சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா நல்லவன் ஆயிடுவானா, அந்த பொறதேசியெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன், என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஜிமின்கிட்டேயும் ஒரு நேரம் உட்காந்து பேர் வைக்கிறது. ஜிமினோ விட்டுச்சாலும் இங்கே பாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச. இப்போ அண்ணனுங்க கூட பேசுறதில்ல. ஸோ இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தெரியுறீங்க. அவனுங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒன் டே வந்துட்டு அப்படியே நீங்கள் பால்கனியில் வானத்தை பார்த்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட கூட பேச முடியல, வீட்லேயே தனிமையாக இருக்க ஃபீலு. ஸோ அழுதுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே பின்னாடிலேருந்து நீங்கள் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வரான். அவங்க பின்னாடியிலேருந்து இருந்தவங்கள அப்படியே மெதுவாக கிட்ட நெருங்கி உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறான். தள்ளிப்போ அப்படிங்கிறீங்க. ஏன் பேபி ஏன்டி இப்படி இருக்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டியா, எல்லாம் உனக்கு புரியாதா, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு அவன் பேச, என்ன மண்ணா கட்டி லவ், நீ மாஃபியாடா அப்படிங்கிறீங்க. ஹே அதை தவிர வேறு ஏதாவது சொல்லுடி அப்படிங்கிறான். வேறு என்ன இருக்குது, உன்னால் எனக்காக அதை விட முடியுமா, நீ விட்டுட்டு வருவியா, விட்டா நீ என்னை ஏற்றுக்குவியா அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்க்க அவங்களே பார்த்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களை இழுத்து உங்களை இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரோட கிஸ், நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்குமே அவனை பிடிச்சிருக்கு. பட் அவன் மாஃபியாங்கிறது தான் தடுக்குது. 2 பேரும் அவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி, ஐயோ என் வாழ்க்கையை விட்டு என்ன விட அப்படின்னு சொல்லி கத்தா சிக்கவோ, சாரி பேபி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னை மாரி நடந்ததுக்கு சாரி கேட்டுட்டு உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்படியே வந்து தன்னோட கையை போட்டு குத்திக்கிட்டு நிற்கிறான். இதெல்லாம் ஃப்ரைடே பார்க்குறான். சின்ன வயசுலேருந்து ஃப்ரைடே அவன் கூட தான் இருந்திருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஜிகேவை பற்றி. ஸோ அவனால் தாங்கிக்க முடியல, தன்னோட பிரதர் ஃபீல் பண்ணுறான்ட்டு உங்களை வந்து ஏங்க போலீஸ்னா உங்களுக்கு மனசை புரிஞ்சுக்க தெரியாதா அப்படின்னு கத்துறான். என்னோட மனசு ஒன்னாங்கட்டி மனசு, நீங்களாம் அப்படியே பெரிய ஆள், ஏண்டா அவன் ஒரு மாஃபியா, பொம்பளைகளை விற்கிறான், புரோக்கரை விட மோசமானவன், வாய முடுங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பற்றி இப்போ தான் சொல்கிறான். ஜேகே அம்மா சின்ன வயசுலேயே அவனை விட்டுட்டு அவர் இன்னொருத்தரோட போயிருப்பாங்க. அவனை எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவனுக்கு யாருமே இல்லாத போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ ஸ்ட்ரீட்டில் தான் வளர்ந்துருப்பான். அப்போ வேறு வழி இல்லை. அப்போ சில மாஃபியாஸ் தான் வந்து அவங்க வந்துட்டு அவங்க கூட வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலை இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே அவங்களோட இருந்திருப்பான். ஆனால் காலப்போக்கில் தான் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் வந்துட்டு இந்த கஷ்டப்படுற பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றுறது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் தனியாக கிடையாது, அவனுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் அவங்க அண்ணனுங்களும் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிம்மின்லாம் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் மட்டும்தான் மாஃபியாவாக இருக்கார். மற்றவங்களாம் எல்லோரும் நல்லா இதாக இருக்காங்க. அவங்களாம் அந்த அளவுக்கு இருக்க காரணமே இவர் தான். இவர் அண்டர் கிரவுண்ட் நடந்துட்டு மற்றவங்களுக்கு வேலை இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் எல்லார் பொறுப்புலையும் இருந்தால் தான் இவரால் இதை பண்ண முடியும்னு எல்லாத்தையும் வச்சுருக்காரு அப்படிங்கிற உண்மையும் சொல்லி, அது மட்டும் இல்லை உங்களை சின்ன வயசில் அவர் பார்த்ததுலேருந்து உங்கள் மேலே லவ்வில் இருக்கார், எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறது தெரியுமா அப்படின்ட்டு இப்போ தான் ஃப்ரைடே சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் வர வழியில் நைட் டைம் ஸோ வந்துட்டு அங்கே கன் ஷூட் ஆகிருக்கும். ஸோ ஜேகேக்கு அடிபட்டு ரத்த கலையில் கிடக்கும்போது ஆனால் நீங்கள் தான் பார்த்து ஐயோ யாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவனை ஏற்றி விட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிப்பாங்க. அப்போ ஃபுல்லாக அவன் மூஞ்சிலலாம் பிளட் இருந்தனால உங்களுக்கு அவன் யார் என்ன எதுவுமே தெரியாதோ, நீங்கள் சின்ன பொண்ணு வேறு. ஸோ வந்துட்டு அவனை கொண்டு போய் அப்போ வந்துட்டு அவன் மாஃபியா
அடியாளாக இருந்த அந்த டைமில். ஸோ வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவங்க கூடவே இருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. ஸோ அப்போ தெரியல உங்களுக்கு அவன் உங்கள் மனசை வந்துட்டு அவன் மனசில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக இருப்பீங்கன்னா அப்போ பார்த்த அந்த முகத்தை அவன் மனசுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுட்டு அவங்கள அதுக்கப்புறம் அவன் உங்கள் மேலே லெவலில் ஃபாலோ ஆகி உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பான். பட் நீங்கள் போலீஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை வந்துட்டு அங்கே சைட் அடிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் போலீஸ் ஆகிறேன்னு சொன்னப்போ கூட சுகாவும் ஜிமினும் எதுக்கு வேணாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லிப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்க அப்போ அண்ணனுங்களோட கூட்டு வெளியே வந்துருந்தா வேணாம்னு சொல்லியிருப்பானுங்களோ. ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி ஃப்ரைடேவோ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்கள் அந்த அசுரன்ட்ட மாட்டும் போது அவர் தான் உங்களை வந்து காப்பாற்றினார். எங்கள் அண்ணன் அவரை கலங்க வச்சிட்டிங்களேங்க. அவருக்கு யாருமே கிடையாதுங்க. உங்களை உயிராக நினச்சிட்டு இருக்கவர். உங்களை நீங்கள் பேசின பேச்சுக்கு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமில் அவர் பாவங்க எங்கள் அண்ணனை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எப்போ எதை சொல்கிற பைத்தியக்காரன் தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நகர்த்தி விட்டு இப்போ ஓடுறீங்க. ஜேகேவோ அந்த ரூமில் அப்படியே நான் அவளை எப்படி அவளை காயப்படுத்தலாம் அப்படின்ட்டு தன்னோட கையை செவுத்தில் குத்திக்கிட்டு இருக்க. டக்குனு கதை தந்துட்டு நீங்கள் உள்ளே வருவோம் அது அப்படின்ட்டு அவனும் அப்படி திணறீங்க. கடன்னு வந்தவனை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸ். நீங்கள் அவனே பார்க்க அவன் உங்களே பார்க்குறான். என்ன அப்படிங்கிறான். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரைடேவை அப்படியே முறைச்சி பார்க்க போனா அவங்களுக்காக காதல் வரணும் எப்போ வர்றது? அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலாவது உன் மனசை புரிச்சுக்குவாங்க. ஏன்னா இதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அதுக்கு மேலே எப்படியும் நீங்கள் சமாதானப்படுத்துறீங்கன்னா அங்கேருந்து போக அப்படியே நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாதா? அப்படி இல்லை, உனக்கு லவ் எனக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி என் மேலே நான் காட்டுற அன்பில் வரணும்னு நினச்சேன். இதெல்லாம் இல்லை, இதுதான் இல்லை அன்பு. இதெல்லாம் நீ எனக்காக பண்ணியிருக்கேன்னு தெரியும் போது அப்போ தானே எனக்கு லவ் வரும். நீ என் மேலே லவ்வில் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் எப்போ நான் அவனை லவ் பண்ணுவேன். இதுக்குள்ளே எல்லாத்துக்கும் கால் பண்ணி வேறு சொல்லியிருப்பான். எல்லோரும் அவசரமாக ஜேகேக்கு எதாவது ஆயிருமான்ட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வர கடைசியாக தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே அப்படி நின்றுட்டு தெரியல. ஜேகேவோ எப்போயாச்சும் லவ் புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்க. ஆமாடா மக்கு மாஃபியா அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து அவன் லெப்லாம் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்படியே கையில் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்கள எடுத்து அவனும் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க. வந்த பாய்ஸ் அப்படியே ஐயோ நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு கண்ண மூடி திரும்ப. அப்போ அப்படியே ஷோ அப்படின்ட்டு ஷை ஆகிட்டு நிற்க. ஜிக்கேவா ஆட மோதேவிங்களா ஒரு கரடினா பரவாயில்ல 5 கரடி வந்து நிற்கிது பார் அப்படிங்கிறான். டே நாங்கள் தான் உன்னை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சவங்களை பார்த்து கரடிங்கிற அப்படின்னு ஜெய போகிறேன். ஆமாம் பெரிய கஷ்டப்பட்டீங்க, நான் போட்டு கொடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அவ்வளோதான் அப்படிங்கிறான் ஜேகே. ஆரம்பம் எப்படியோ உனக்கு ஹெல்ப் பண்ணோம்ல அப்படிங்க. சின்ன ஆமாம் அப்படிங்க. இப்போ உங்கள் பிரதர்ஸ் 2 பேர் திரு முழிக்க மட சாம்பிராணிங்களா பேசுங்கடா ஏதாச்சும். அண்ணனாடா நீங்களாம் என்ன வேலை பார்த்துருக்கீங்க? உனக்கு அண்ணன் அவனுக்கு மாமா அப்படிங்கிறானுங்க. சி வெக்கமா இல்லை அப்படிங்கிறீங்க. இல்லையே சிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஸோ 5 பேர்த்தையும் இழின்னு கிழிக்கிறீங்க. 5 பேரும் எல்லாத்தையும் நம்ம அவார்டு கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிறானுங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, நிம்மதியாக இருக்கா. ஜேகேவை பற்றி பக்கமாக எல்லாம் சொல்கிறானுங்க. ஏன் சுகா ஜிமினுக்கு கூட நிறையா அம்மா அப்பா இல்லாதனால அவனுங்களும் கஷ்டம் தான் பட்டிருப்பானுங்க. அப்போலேருந்தே ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஜேகே. ஆனால் அப்போல்லாம் நீங்கள் சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும், அவன் பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது சுகா ஜிமினை பற்றி தெரியும்போது ஃப்ரெண்டோட சிஸ்டர் தானேன்னு அப்போலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அது எல்லாமே அவனுங்களுக்கும் தெரியும். ஸோ உங்ககிட்ட நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த லூசு பையன் தான் அவளுக்கா லவ் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலேயும் இவங்க சொல்லாமல் வந்துருப்பானுங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்ல நல்லது இவன் பேச்சை கேட்டிங்க விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போக என்னடி இப்படி சொல்லிட்டு அப்படின்னு பின்னாடியே வரான். சரி அவங்க லைஃபை நீ அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம கிளம்பும் அப்படின்னு ஆரம் மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்ப. ஜேகேவும் உங்கள் பின்னாடி வந்து அவங்க கையை பிடிக்க விட்றா அப்படின்னு கையை உதட்டிட்டு போறீங்க. அவன் அப்படிங்கவும் டக்குன்னு ஓடி வந்து அவன் கையை ஐயோ வலிக்குதா அப்படின்னு ஊதி வரீங்க அப்படின்ட்டு அவன் கை உதட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துல அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா, இதுக்கு எங்கே வேணாலும் அடிபட்டுருக்கலாம். கையில் அடிபட்டதுக்கு பதிலாக லெப்டில் அடிபட்டுருக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. வேண்டி தரமாட்டியா அப்படின்னு கிட்ட நெருங்கி வர லவ் யூ சொல்ல தரேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறான். இப்போ வரைக்கும் வாய் தந்த நீ சொல்லலி அப்படிங்கிறீங்க. ஐயோ பொண்டாட்டி அதான் கோவமா போலீஸ்காரமா லவ் யூ டி ஐ லவ் யூ ஸோ மச், உன்னை என் உயிருக்கு உயிரோ அப்படி நேசிக்கிறேன்டி அப்படின்னு அவங்கள எடுத்து அப்படியே உங்கள் ஃபோர்கெட்டில் அப்படின்னு கன்னத்தில் அப்படின்னு எல்லா பக்கமும் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அவனை பிடிச்சி அவனை மூஞ்சி கண்ணம் அவனோட நெக்குன்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு சந்தோஷமாக இருக்கு. எனக்கு யாருமே இல்லடி அப்படிங்கிறான். அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு நைட்டில் ஜேகே அவனோட ஒர்க் முடிச்சுட்டு வர அவனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்த பெட்டில் போட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கிஸ் பண்ணி ஏஞ்சல் அப்படிங்கிறான். ஓ
இப்போ தான் புரியுது நீ ஏன் ஏஞ்சலுங்கிறேன்னு. ஆமாடி, ஏஞ்சல் மாதிரி வந்து என் உயிரை காப்பாற்றினவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவங்க ட்ரெஸ் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண. ஜேகே அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண. ஐயோ கேட்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே அவங்களோட மேக் அவுட் பண்ண. நீங்கள் மோன் பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் அவனை பைட் பண்ண. ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே அவன் படுக்க நீங்கள் அப்படியே பேரண்டு இப்போ அவன் மேலே. ஸோ அப்படியே வந்துட்டு வந்தோம் எனக்கு. ஆனால் ஏற்றவடி நீ நானும் எப்படியும் அந்த சொங்கியை கல்யாணம் பண்ணி பார்த்தேன் அடிக்கிற மாதிரி அவனா எப்போவுமே அதை மறக்க முடியல. அடிக்கடி சொல்லுவான். நீங்கள் சிரிச்சுட்டு சும்மா அவனை வெறுப்பேற்று தான் அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி, நீ ஏன் வரலாட்டியும் அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் திடீர்னு ஞாபகம் அந்த மாதிரி அந்த அசுரன் அப்படின்னுங்கிறீங்க. அவன் இப்போ இன்னும் இருப்பான்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடிப்பேன்னு நினைக்கல அப்படிங்க. ஏன் பொண்டாட்டி மேலே கை வைக்க நினச்சிருக்கான், அவன் நல்லா விட்டு வைப்பானா அப்படின்ட்டு திருப்பி அப்படியே ஒரு ரவுண்ட். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை அப்படியே லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்துட்டு ஜிகே கிட்ட நான் இனிமேல் வேலைக்கு போகல அப்படின்னு உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு கடமையாக புருஷனான்னு பார்க்கும்போது புருஷன் தான் வேணுன்ட்டு கடமையை என்னால் சரியாக செய்ய முடியாது, அதனால் நான் இதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை விட்டே நின்றுடுங்க. ஜிகேக்கு அது வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல புருஷா, உனக்காக தானே, எனக்கு நீ நல்லதாக பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் சட்டத்துக்கு தெரியாதுல்ல, நீயா எனக்கு போலீஸ் வேலையான்னு பார்த்தா நீ தான் முக்கியம் அப்படின்ட்டுருப்பீங்க. அவனுக்கு அதுவே அப்படியே குழுன்னு இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வேலையை விட்டீங்கன்னு இந்த மாதிரி அப்பப்போ அவங்ககிட்ட நீ நான் வேலைக்கு போயேன்டி அப்படின்லாம் கேட்டிருப்பான். பரவாயில்ல, நானே ஃபீல் பண்ணேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துக்கிறீங்க. ஸோ ஒன்டே உங்களுக்கு மயக்கம் வந்து விழுந்துடுறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க. செக்கிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு அப்படியே ஓடி வரான். ஜிமினோட ஹாஸ்பிட்டல் தான். ஜிமின் அவங்கள செக் பண்ணிட்டு இருக்கா. அங்கே டமானு காத்து தந்து ஜெக்கி வர. ஏன் ஒருத்தான் இடிபாடிக்கு பிறந்தவன். டே கதவை ஏன்டா உடச்சிக்கிட்டு வர? என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு தள்ளுறான் அங்கிட்டு, என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? டே டாக்டரே நான் தான், என்னையே செக் பண்ண விடாமல் நீ போய் நின்றுட்டு என்னாச்சு நான் எப்போ சொல்லுது தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவங்கள செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே என்னடா அப்படின்னு ஆர்வமாக பார்க்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான், நாங்கள் மாமாவை போகிறோம் அப்படிங்க. நீங்கள் மாமா ஆகிறதுக்கு இவன் ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்படின்னு கேட்குறான். இவன் நிஜமாவே தத்தி தான் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல. நீங்களோ ஷோ அப்படின்ட்டு ஜேகே அப்படிங்கிறீங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்கள பிடிச்சிட்டு உழுக்க. ஷோ அப்படின்ட்டு நீங்கள் என் அண்ணன் எப்போ மாமாவான் அப்படின்னு கேட்குறீங்க. அதை என்கிட்ட கேட்டால் அவனை மென்டல் ஃபைலே இவன்ட்ட எப்படி புரிய வைக்கிறது? நீ அப்பாவானா என் அண்ணன் மாமாவான் அப்படிங்கிறீங்க. நான் அப்பா ஈரா அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே ஷையாக ஐயோ அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணி உங்களை அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ண. டே நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு ஜிமின் கத்த. யான் வேறு தான் எனக்கு நான் ஜேகே கிஸ் பண்ணேன். ஜிமினோ கண்ணை மூடிட்டு ஓட்டையில் பார்த்துருக்கேன் சுகாவை வந்துட்டு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சவுண்டோட இந்த கரடிங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு ஜேகேவை அப்படியே உங்களை விட்டு நகர்ந்து உட்கார. நீங்கள் அப்படியே ஷையாக இருக்க. நான் மாமா ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி ஜிமின் ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம் தூக்கி சுற்றுறானுங்க. டே விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ வழியாக அங்கே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆரம் ஜேஹோப் ஜின்னுக்கும் தெரிஞ்சு எல்லாம் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை அதுக்கப்புறம் என்ன சும்மாவே தாங்குவான். இதுக்கப்புறம் என்ன விடாமல் அப்படி பார்த்துக்கிறான். அதுவும் 5 அண்ணனுங்க வேறு. அவனுங்க டார்ச்சர் ஒரு பக்கம், புருஷன் டார்ச்சர் விடுங்கடா என்ன முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னென்சி டைம் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறானுங்க. ஸோ நீங்கள் நைட்டில் கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஜேகே வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு லூட்டி அடிச்சுப்பீங்களா, அப்போ கூட ஜேகே உங்கள் வீட்டு போகாமல் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் அடித்த லூட்டிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் தான் ஒரு கடைக்காரனை மிரட்டி கடையவே திறந்து வைக்க சொல்லியிருப்பான் ஐஸ்கிரீம்காக. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் தான் கூட்டிகிட்டு அழையுது. அவன் மட்டும் இல்லை, ஜின்னு ஆரம் சுகான்னு யாரையும் தூங்க விடாமல் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டிக்கு அது வேணுமா, உடனே வாங்கிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், இதை வாங்கிட்டு வந்து கொடு அப்படிலாம் கேட்டுட்டு அவனுங்களையும் சேர்த்து டார்ச்சர் பண்ண. ரத்தில் ஏன்டா எங்கள் உயிரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் ஆனாலும் சலிச்சிக்காமல் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்கிற அண்ணனுங்க தான். ஸோ 5 பேரும் அப்படி தாங்குறானுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வளகாப்பும் நல்லபடியாக செய்கிறானுங்க. எல்லாம் முடிஞ்சு பிரசவத்துக்கு நீங்கள் உள்ளே துடிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் ஜேகேவோ ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்ட்டு நீ மாஃபியாடா அப்படிங்கிறானுங்க. அவனை தான் என் பொண்டாட்டி உள்ளே துடிச்சிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு வழியாக குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கிறீங்க. ஸோ ஜேகே மாதிரியே குட்டியாக ஒரு ஹீரோ. ஸோ வந்துட்டு ஜேகே கையில் கொடுக்க அவனும் குழந்தைங்களுக்கு மாமனுங்க பார்த்துக்கணுங்க அப்படின்னு அவனுங்க கையில் கொடுத்துட்டு உங்களை தான் பார்க்க ஓடி வரான். ஸோ நீங்கள் அப்படியே களைப்பாக படுத்திருக்க. உங்ககிட்ட வந்து ஏஞ்சல் அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு ஜேகே அப்படின்றதும் உங்கள் ஃபோர்கேட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை நெஞ்சோடு சாய்ச்சிக்கிட்டு என் அம்மா கூட என்ன சின்ன வயசில் அப்படியே விட்டு பணத்துக்காக எவனோடைய போயிடுச்சு. நான் யாருமே இல்லாமல் அனாதையாக இருந்தேன்டி. ஏஞ்சல் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. நீ வந்தது தாண்டி என் லைஃபே மாறிச்சு. ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சு நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயந்தேன். ஆனால் நீ போகாமல் என் கூடவே இருந்து
எனக்கு குட்டியாக எனக்கு ஒரு உலகத்தையும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட, ஹே என்ன பேசுகிற, ஐ லவ் யூடா, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு அவன் கண்ணத்தில் அப்படி கிஸ் பண்ணான். அடுத்த நிமிஷம் அவனும் அவங்க லிப்பில் டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ 5 பேரும் வரலாமா உள்ள அப்படின்ட்டு வராங்க. ஸோ குழந்தைய யஷிகா அப்படியே உங்ககிட்ட இங்கே பாரு உன் பையன் அப்படின்னு கொடுக்க, ஹை ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான் ஜேகே. ஸோ குழந்தை எல்லோரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜேகேயும் கூட கொஞ்சிட்டு இருக்க பேபி அழ ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு பாய்ஸ்லாம் வந்துட்டு சரி குடும்பம் அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. ஜேகே தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஜேகேவும் உங்களை நெஞ்சோடு சாய்ச்சிக்கிட்டு உங்களை அப்படியே அவ்வளோ ஹக் இறுக்கி எங்கே விட்டால் போயிடுவீங்களாங்கிற மாதிரி அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. தெரியும் பொண்டாட்டி, தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறான். நீங்களும் லவ் யூடா அப்படின்ட்டு அவன் ஹார்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணேன். அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டு பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.